ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்னைக்கு நாங்கள்லாம் எங்கேம்மா போகிறோம்? திருவிழா. இன்னைக்கு எங்கள் ஊரில் திருவிழா, அதாவது 9வது நாள் திருவிழா. 10 நாள் வந்து நடக்கும் மாதா கோவிலில். இன்னைக்கு வந்து 9வது நாள் திருவிழா. நேற்று எல்லாருமே கடல் குளிச்சத வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்க. நான் கடலுக்கு போகலை, மக்கள் போயிட்டு வர்றதை வந்து பார்த்தீங்க. அது இன்னைக்கு நாளைக்கு வந்து மக்கள்லாம் அங்கே போயிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக கிளம்பியாச்சு. நிச்சயஸ்ரீ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நானும் கிளம்பியாச்சு. ஆட்டோ வர சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே போவாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஒரு நாளுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே எல்லாமே பீடி குடிசை தொழிலாக வந்து பீடி சுற்றுறாங்க. அதில் வந்து காசெல்லாம் சேர்த்து வச்சு தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இந்த 2 நாள் சனி ஞாயிறு வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அங்கே ராட்டினங்கள்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் அதெல்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஏறி என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ 2-3 வருஷமாக நான் ஏற மாட்டேன், பசங்கள்லாம் அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த தடவை நித்யஸ்ரீயும், நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நித்யஸ்ரீ தான் அழகாக சுற்ற ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டில் தான் பயப்படுவா, இப்போலாம் பயப்படுறது கிடையாது. அவளும் பிரியாவுமே அழகாக ராட்டினத்தெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஹாப்பியா நித்யா? ஜாலியா ஜாலியாக இருக்கா? எல்லாத்தையும் சுற்றுவியா? பயப்பட மாட்டியா? பயம் இல்லையா? குட் கேர்ள். ஸ்ட்ராங்கா? சூப்பர் சூப்பர், குட் கேர்ள். அதனால் இன்னைக்கு இந்த திருவிழா கிளம்பிட்டோம். ஆட்டோவும் சொல்லியாச்சு. நம்ம நித்யஸ்ரீக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜீன்ஸ் டாப்பும் போட்டாச்சு. நாங்கள் ஜாலியாக போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நித்யஸ்ரீக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த நாளுக்காக காத்திருக்கோம் நாங்களும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே இருந்தேன், இப்போ வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க, அவங்கெல்லாம் மீட் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கூட்டம் பயங்கரமாக இருக்கும். 12-1 மணி வரைக்குமே இருக்கும். நாங்கள் கொஞ்ச நேரம் போயிட்டு இப்போது மணி 7:30 ஆகுது. ஒரு 8:30-9 மணிக்குள்ளே வந்துடுவோம். நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் தான் கேட்பேன். மறுநாள் வந்து ஸ்கூல் இருக்கா, அதனால் சீக்கிரம் எழுந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு பாட்டு கச்சேரினா ரொம்ப பிடிக்கும். நித்யஸ்ரீ வந்து போன வருஷம் சூப்பராக ரஞ்சிதமே பாட்டு, அவங்க ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆட்டம் தாங்க முடியல, இருந்த இடத்துலேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஸ்டேஜ்லேருந்து அவங்க இறங்கி வந்து இவ கூட ஆடி போன வருஷம் ரொம்ப அமக்கலமாக போச்சு இல்லை? ஆமாம். இந்த வருஷம் ஆடுவியா? ஆடுவியா? அது ஆடக்கூடாது சரியா? நீ பெரிய பிள்ளையாயிட்டல, இனிமேலாம் ஆடக்கூடாது சரியா? சரி. அது தண்ணியை மறந்து அவளுக்கு வந்து ஆட்டம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப சூப்பராக ஆடினா எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் வளர வளர நீ அவள் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதனால் நான் வந்து நேற்று போன வருஷம் வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துருந்தா, நானும் ஃப்ரீயாக எல்லாம் தனியாக உட்காந்தோம். அதனால் என்னால் என்ன பண்ணுறதே தெரியல. பார்த்தா இருந்தாப்புல வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. செல்ல கிட்டி இல்லை சிரிப்பு. சரி, நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்தாச்சு. ஆட்டோ இங்கேருந்து பக்கம்தான் எங்களுக்கு, இருந்தாலும் சரி நைட்டு நேரம் பசங்களை அழைச்சிட்டு போகிறோம், அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் என்ன ஒரு 50 ரூபா தான் கேட்பாங்க. சரின்னு ஏறையாச்சு. இங்கேருந்தே நல்ல ஒரு லைட்டிங்ஸ் போட்டாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே. நாங்கள் இருக்கிறது வந்து கேட்டு, அதாவது பிளான்ட் ஏரியா. இதுதான் ஊருக்குள்ளே போகிற இடம் இது. அங்கே கேட்டுக்கிட்ட, அதாவது கேட்டில் கொஞ்சம் விட்டுட்டு அந்த ஊருக்கு நடுவில் உள்ள இடத்துலேருந்தே லைட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வருஷமாக இப்படி தான் இருக்கும். லைட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய அந்த ராட்டினங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஒரு நாளுக்காக தான் வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன். 10 நாள் அந்த கடைசி 3 நாள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுவாங்க. நாங்கள் வந்துட்டோம். இங்கே இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே இருக்கிற இதுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, மாதா கோவில் ஸ்கூல் இருக்குது.
அதை சுற்றி தான் இந்த கடைகள்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாளே நல்லா செம்ம கூட்டம். எப்படி சொல்கிறது, அவ்வளோ நடந்து உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு உப்பு வாங்கிட்டோம், உப்பு மிளகு வாங்கி. இதுதான் மாதா கோவில், உள்ளே மாதா சிலை இருக்கும். நான் உள்ளே போக முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். வெளியெலாம் எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டே இவ்வளோ கூட்டம் வந்து இந்த தடவை தான் இருக்குது. நாங்கள் மிளகு உப்பெல்லாம் வாங்கி நித்யாக்காக வேண்டிக்கிட்டு, நான் ஒவ்வொரு வருஷமுமே போடுவேன், நல்லா பேசணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு போட்டுட்டு. இங்கே இன்னொரு ஹைலைட்டானது வந்து இந்த ஸ்வீட்டு, தேன் குழல் சொல்லுவாங்க. பெருசு பெருசாக இருக்கும், அரிசி மாவில் செய்கிறது, சக்கரை பாகில் போட்டு எடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸானது, இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சைடில் கிடைக்கும். அது இந்த திருவிழாவில் வந்து இந்த கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் 1/4 கிலோ போல் வாங்கிட்டேன். இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் எப்போயாவது கொஞ்சம் கிடைக்கிறது தானே, என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்ல தான் வாங்கிட்டேன் 1/4 கிலோ. அப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு பசங்களுக்கு வாங்கி தரணும். இங்கே எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரியே தான் தோணுது, இருந்தாலும் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ராட்டினங்கள்லாம் சுற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் பிரியா. நிறைய அந்த தோடு, ரப்பர் பேண்டு, கிளிப்ஸு இந்த மாதிரி தான் நிறையாவே இருந்தது. அப்புறம் முக்கியமாக இங்கேருந்து தோடு போட்டுட்டு போனால் நித்யாவில் தோடு ஒன்று அந்த கூட்டத்தில் தொலைஞ்சி போயிடுச்சு. ஒரு தோடு விழுந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு தோடு ஒன்று மட்டும்தான் இருந்தது. அதனால் அவளுக்கு ஒரு தொங்குற தோடு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அது மட்டும்தான் வாங்கி போட்டேன் அவளுக்கு போன உடனே. அவளுக்கு மற்ற தோடெல்லாம் வந்து காது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தங்க மாட்டேங்குது. அதனால் அந்த தொங்குற தோடு மட்டும் ஒன்று வாங்கி போட்டுட்டு அப்புறம் சுற்றி வந்தோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் ராட்டினத்தெல்லாம் ஏற முடியாது, பயங்கர கூட்டம். அதனால் சரி நெக்ஸ்ட் டே வேணால் பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு ரவுண்ட் அப் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையுமே இருந்தது. எல்லாமே ஃபுல்லாக ஓவராக கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். எல்லாம் லைனில் நின்று தான் அதிலெலாம் ஏற வேண்டியதாக இருக்குது. 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் நின்று போயிட்டுலாம் முடியாது. அதனால் அவளுக்கு அந்த இது கேட்டிருந்தா, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். அப்புறம் அதை மட்டும் ஒன்று வாங்கிட்டு, ரொம்ப ஆயிலாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் சொட்டை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அதை கொடுத்துட்டு சாப்பிட்டோம். அங்கே திருவிழா கடையில் இந்த பானிபூரி தான் நிறைய, இந்த பானிபூரி கடைங்க, இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் தான் இப்போ ஸ்டால் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு இதெல்லாம் கிடந்தது. அப்புறம் இந்த கப்பன் சாசர் மட்டும் போகலான்னு சொல்லிவிட்டு இந்த இது வந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது ஃபஸ்ட்லாம் பயப்படுவா, இந்த தடவை பயப்படுறது கிடையாது. அழகாக அவளும் பிரியாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயங்கள்லாம் போயிடுச்சுன்னா அவள் இன்னும் சூப்பராக வருவாள். இன்னும் துளி துளி கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்குது அவளுக்கு. எனக்கு பயமாக தான் இருந்தது, ஐயோ குழந்தைக்கு ஏதாவது வந்துடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பக்கத்தில் பிரியா இருக்கா, அந்த நம்பிக்கையில் சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன 5 மினிட்ஸ் தான், கரன்னு இங்கேயும் சுற்றி சுற்றி வந்தது. நமக்கு பார்க்குறதுக்கே ஏதோ மாதிரி. அதுக்குள்ளே அங்கே வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சப்பரம்லாம் எடுப்பாங்க, அதுக்காக வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க இங்கே விளையாடிக்கிட்டு இருக்க, அங்கே வெடி போட ரொம்ப கோலாகலமாக இருந்தது அன்றைக்கி திருவிழா. பயம் இல்லாமல் எப்படி சுற்றுறா பாருங்க. அதுக்குள்ளே அங்கே வெடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர 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 நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே போய் அசம்பிள் ஆகிடுவாங்க. அந்த சப்பரம் எடுப்பாங்கள்ல, தேர்,
அது வெடி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இந்த வெடி வெடிக்கும். நாங்களும் அப்படியே பொறுமையாக அந்த கடைங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் பின்னாலே வந்து சப்பரம் வந்துக்கிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா 3 சப்பரம். ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ்க்குள்ளது, அந்த சிலுவை, அப்புறம் ஜீசஸ், அப்புறம் மாதா 3மே வந்தது. அப்புறம் மக்கள் எல்லாமே வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாருமே இந்த உப்பு மிளகு தட்டு நிறையா அது வச்சுருந்தாங்க தனித்தனியாக. ரொம்ப நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் அங்கே கோயிலோடு முடிச்சுட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. இப்போ நடந்து வந்ததுனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அவங்க தெரிஞ்சவங்க தான். சரிம்மா நீயும் உப்பு அள்ளி போடு, அதை எடுத்து போடுங்க நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த மாலையெல்லாம் வாங்கி போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தேன், இந்த வாடகைக்கு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே. என்னோடய பையன் வயிற்றில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் நானும் இருந்தேன் அவங்க கூட. அதனால் அவங்களாம் நல்லா தெரியும் எனக்கு, ரொம்ப க்ளோஸாக. அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசத்தில் அவங்க குறைவு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக பழகுவாங்க, குடும்பத்தில் ஒருத்தங்களாம் நினச்சி பழகுவாங்க. அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. உண்மையான அன்போட சகோதரத்துவமாக பழகுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும். அழகாக மேளதாளங்களோட ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சப்பரங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. எல்லாருமே வேண்டிக்கிட்டு பூ மாலை, ரோஜா மாலைலாம் வாங்கி போட்டு ஒவ்வொரு இடங்களும் வீட்டுக்கு முன்னால் நின்று செஞ்சு அழகாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம். அப்புறம் மேலே லேசாக தூர ஆரம்பிச்சிடுத்து. சரி, இதுக்கு மேலே நம்ம வேறு அவ்வளோ தூரம் போய் ஆகணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஆட்டோவும் கிடைக்கல. அதனால் சரி அப்படியே கிளம்பிடலாம், அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, அப்படியே மெதுவாக கிளம்பிடலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அந்த இதெல்லாம் போட்டுட்டு நானும் நித்யா வந்து தேர் இழுக்கணும் அப்படின்னா, அந்த வடம் பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மக்கள் வந்து நிறைய பேர் இருந்ததுனால இவ்வளோ வந்து நடுவில் நிற்க வைக்க முடியல. சரி, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பெரிய சப்பரம் வந்தால் தான் அதை இழுக்க முடியும். ஃபஸ்ட்டு சின்னது 2ம் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா 3வது சப்பரமும் வந்துடுச்சு. அப்புறம் அந்த பெரிய கயிறு அதை பிடிச்சி எல்லாருமே இழுத்துட்டு இருந்தாங்க. நம்ம செல்லக்குட்டி போய் நின்றுக்கிட்டா. அவள் கையில் உப்பு இருந்தது, வாங்கிட்டு அவளையும் கொஞ்சம் பிடிச்சி இழுக்க சொல்லி. ஏன்னா இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் சரி செய்யட்டும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன். எந்த மதமாக இருந்தால் என்னங்க, எல்லாருமே சொல்கிறது என்ன, அன்பாக இரு, பாசமாக இரு, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான். அதில் நான் ரொம்ப ஒரு நம்பிக்கை அதிகம் எனக்கு. அந்த வார்த்தைகள் எவ்வளோ உண்மையானது தெரியுமா? மதங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் வந்து எல்லாமே உண்மை தான். அதனால் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தாலே போதும். கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலுமே நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை, அவ்வளோதான். இதில் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். நம்ம இந்துக்கள் வந்து தேர் வடம் பிடிச்சி எடுக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே வர நான் இது கூடங்குளம் கேட்டுக்கு வர இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தண்ணி தெளித்து ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பியாச்சு. இனி அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். மக்கள் அந்த நைட்டு 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்கே எவ்வளோ இப்போ எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து மெதுவாக அப்படியே நடந்து வந்தாச்சு. கால் வலி வேறு. சரி மெதுவாக வீடு வந்துருச்சுன்னு சொல்லி ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு.